அசாம்ல அந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களுக்காக செய்யப்பட்ட அலங்காரத்தெல்லாம் அடிச்சு நொறுக்கிருக்காங்க. சத்தீஸ்கர்லயும் அதே மாதிரி கிறிஸ்துமஸ் தாத்தாவெல்லாம் பிடிச்சி இழுத்து அவரை செய்யக்கூடாத வேலையெல்லாம் செஞ்சு நெருப்பு வச்சு கொளுத்திருக்காங்க. இன்னும் ஒடிசால ஒருபடி மேல போய் ரோட்டோரமா பாவம் அந்த குள்ளா வித்த தம்பிகளை கூப்பிட்டு, ஏய் இது இந்து ராஷ்டிரா, அதெல்லாம் வைக்க கூடாது, கிளம்பு. अरे इधर ये हिंदू राष्ट्र है, इधर क्रिश्चियन का चलेगा नहीं. उठा ले डिसेंबर. இந்த பயலுக்கு பூரா கடைசியா சொன்ன 2017 உத்தரப்பிரதேசோடைய உன்னாவ் பகுதியில ஒரு சின்ன பொண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சாங்க. அதை செஞ்சது யாருன்னா அந்த பகுதியோட சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏவா இருந்த குல்தீப் சிங் செங்காராவும் அவரோட சேர்ந்த சில பேர் 2 வருஷம் 3 வருஷம் போராடி இது கேஸ் ஆகி எடுக்காம நாடு முழுவதும் போராட்டம் நடத்தி அந்த புள்ளுக்கு பல கொலை மிரட்டல் விடுத்து அவங்க அப்பாவை காவல் நிலையத்துக்கு கூட்டி போய் விசாரிக்கிறவங்க அடிச்சு கொன்னு அவங்க உறவினர்கள் ஆக்சிடென்ட் பண்ணி கொண்டு இந்த புள்ள ஆஸ்பத்திரியில போய் சாகுற தருவாயில இருந்து மீண்டு அதன் பிறகு வேற வழி இல்லாம டெல்லி உயர் நீதிமன்றம் அவருக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துச்சு. இப்ப அதே டெல்லி உயர் நீதிமன்றத்துல மேல்முறையீடு செய்யப்பட்டு அந்த புனிதர் குல்தீப் சிங் செங்காரா தண்டனையில இருந்து தடுத்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறாரு. இதை எதிர்த்து போராடின அந்த பாதிக்கப்பட்டோட பெண்ணோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்கள கைது செஞ்சு கூட்டி போயிருக்காங்க. இப்ப இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களை அழிச்சிச்சுல, இந்த எந்த அறிவிலிகளுக்கும் இதை பத்திர போராட்டம் பண்ணணும் எந்த அறிவுமே கிடையாது. ஒன்னே ஒண்ணு, உங்களெல்லாம் இயேசு மன்னிப்பாரா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா ராமர் ஒருபோதும் மன்னிக்க மாட்டார். அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள்.